கரெக்டாக முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போய் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அந்த நேரத்துக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னால் அந்த ட்வீட்டு அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தார். திங்கட்கிழமை இரவுன்னு நினைக்கிறேன் நான். திமுக ரஞ்சித்தோட கேள்விகளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அதை பெரிதுபடுத்த விரும்பலை. அவங்க அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அதுக்கு பதில் சொல்லலை. யாரோ ஒரு செய்தி தொடர்பாளர் அதுக்கு பதில் போட்டிருந்தாரே தவிர லோ லெவலில் போட்டிருந்தாங்க. மற்றபடி பெரிய அளவில் திமுகன்ற கட்சி முக்கியஸ்தர்கள் யாருமே அதுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. ரஞ்சித்துக்கு பதில் சொல்கிறது சிக்கலான விஷயம். அவங்களுக்கு ஏன்னா பிரபலங்களை பகைச்சிக்கிறதுன்றது நல்லது கிடையாது. ரெண்டாவது அவங்க ரஞ்சித்தை அவ்வளோ பெரிய ஆளாகவும் உருவாக்க விரும்பலை. எலெக்ஷன்ஸ் இன்னும் 22 மாதம் இருக்குது, அசம்பிளி எலெக்ஷன். அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணோன்னா திரைத்துறையில் திமுக எதிரான உணர்வுகள் அதிகமாகுதுன்ற எண்ணம் வந்துவிடும் என்ற காரணத்தால் அவங்க அதை டவுன் ப்ளே பண்ணுறாங்க. அதை அவங்க நல்லாவே டவுன் ப்ளே பண்ணுறாங்க. ரஞ்சித்தால் இதை தாண்டி எவ்வளோ தூரம் பண்ண முடியுன்ற கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா ரஞ்சித்துக்கு திரை உலகத்தில் ஸ்டேக்ஸ் இருக்குது. திரைத்துறை இன்றைக்கி யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு தெரியும். கலாநிதி மாறனுக்கு சன் பிக்சர்ஸ். இந்த 2 பேரை மீறி தமிழ் திரை உலகத்தில் யாரும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அதை தாண்டி இருக்கக்கூடியவங்களும் திமுகவோட விருப்பங்களுக்கு செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. முதல்ல ரஞ்சித் அவர் எழுப்பிய அந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப நியாயமான கேள்விகள். அதில் ஒரு இடத்துல அவர் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டவன்ற முறையில் சொல்கிறேன்ற அது நியாயமான ஒரு பிரஜையின் குரல். அது ஒரு கலைஞனா மட்டும் இல்லை, நான் அவனுக்கு ஓட்டு போட்டேன், எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணுறேன்றாரு. ஆனால் அந்த ஒரு அறிக்கையோடு அவரோட அரசியல் நின்று போகும் அப்படின்னா எல்லோரும் மறந்துடுவாங்க. உங்களோட பாலிடிக்ஸ் என்னன்றது தான் முக்கியம். நீங்கள் களத்துக்கு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்க்க வேண்டிய விஷயங்களில் திமுகவை எதிர்த்தும் ஆதரிக்க வேண்டிய விஷயங்களில் ஆதரிச்சும் நீங்கள் செயல்பட்டால் தான் தேர்தலில் நிற்க முடியும். ரஞ்சித்துக்கு ஒரு கலைத்துறையில் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபிலிம் மேக்கர் சார். அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ரஞ்சித் இன்கேஸ் ரஞ்சித் அதை நினைச்சாருன்னா இது பண்ணாருன்னா அவரால் அதை பெருசாக கொண்டு போக முடியாதுன்றீங்க. இல்லை, கொண்டு போக முடியாதுன்னு நான் தீர்ப்பு எழுதலை. இவங்க திராவிட மாடல், சமூக நீதி, திராவிட மண் இப்படிலாம் பேசுகிறதால பலருக்கும் இவங்க மேலே ஒரு கோபம் வருது. ஏன்னா இவங்க குஜராத் மாடல்னு மோடி சொல்லும்போது எப்படி ஒரு கோபம் வந்ததோ அந்த மாதிரி திராவிட மாடல்னு கோபம் வருது. அது எதனால் வருதுன்னா, எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற நல்லது கெட்டது தான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. ஆனால் நாங்கள் தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு கவர்மெண்ட்டு, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்கள் ஸ்கீமை தான் இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் காப்பி அடிக்கிறாங்க, ஸ்பெயினில் எங்கள் திட்டத்தை பார்த்து தான் காலை உணவு திட்டம் போட்டாங்க, இங்கிலாந்து பிரதமராக இப்போ கேர்மர் ஜெயிச்சது எங்களோட மதிய உணவு திட்டத்தை பார்த்து, எங்களோட கொள்கைகளை எங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை வெற்றி பெற்ற இங்கிலாந்து பிரதமர் அவரோட தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாருன்ற அளவுக்கு அபத்தமான பேச்சுக்களெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே திருமாவளவன், செல்வ பெருந்தகை, ரஞ்சித் மாதிரி ஆட்கள் இப்போ இவங்க மத்தியில் ஏதாவது ஒரு விஷயம் தலித் அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் இவங்கனால கொண்டு வரணும்னு இவங்க நினைக்கிறாங்களா, இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணம் தொடர்ந்து ரஞ்சித் அவர்கள் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து அவர் சில கேள்விகளை முன் வச்சார் சார். சமூகத்திலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி அந்த கேள்விகளுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தொடர்ந்து கவர்மெண்ட் அதை எப்படி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எதுவுமே நம்மளால் பார்க்க முடியலையே சார். அவர் கரெக்டாக முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போய் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அந்த நேரத்துக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னால் அந்த ட்வீட்டு அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தார். திங்கட்கிழமை இரவுன்னு நினைக்கிறேன் நான். மறுநாள் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் அங்கே போனார். முதல்ல இவரோட ட்வீட்டு அந்த 7 கேள்விகள் வந்தது. ரஞ்சித்தோட இயக்குனர் ரஞ்சித்தோட அந்த கேள்விகள் திங்கள் இரவு என்று நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் முதலமைச்சர் அங்கே போய் ஆறுதல் தெரிவித்தார். திமுக ரஞ்சித்தோட கேள்விகளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அதை பெரிதுபடுத்த விரும்பலை. அவங்க அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அதுக்கு பதில் சொல்லலை. யாரோ ஒரு செய்தி தொடர்பாளர் அதுக்கு பதில் போட்டிருந்தாரே தவிர லோ லெவலில் போட்டிருந்தாங்க. மற்றபடி பெரிய அளவில் திமுகன்ற கட்சி முக்கியஸ்தர்கள் யாருமே அதுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. அவங்க அதை அடக்கி வாசிக்கணும்னு பார்க்குறாங்க. ரஞ்சித்துக்கு பதில் சொல்கிறது சிக்கலான விஷயம். அவங்களுக்கு
ஏன்னா பிரபலங்களை பகைச்சிக்கிறதுன்றது வந்து நல்லது கிடையாது. ரெண்டாவது அவங்க ரஞ்சித்தை அவ்வளோ பெரிய ஆளாகவும் உருவாக்க விரும்பலை. எலெக்ஷன்ஸ் இன்னும் 22 மாதம் இருக்குது, அசம்பிளி எலெக்ஷன். அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணோன்னா திரைத்துறையில் திமுக எதிரான உணர்வுகள் அதிகமாகுதுன்ற எண்ணம் வந்துவிடும் என்ற காரணத்தால் அவங்க அதை டவுன் ப்ளே பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க நல்லாவே டவுன் ப்ளே பண்ணுறாங்க. ரஞ்சித்தால் இதை தாண்டி எவ்வளோ தூரம் பண்ண முடியுன்ற கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா ரஞ்சித்துக்கு திரையுலகத்தில் வந்து ஸ்டேக்ஸ் இருக்குது. திரைத்துறையை இன்றைக்கி யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு தெரியும். ஆளும் கட்சியின் குடும்ப உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் திமுக ஆளும் கட்சி. இந்த கட்சியோட ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஸ்டேக்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு ரெட் ஜெயண்ட்டு, உதயநிதி, கலாநிதி மாறனுக்கு சன் பிக்சர்ஸ், இந்த 2 பேரை மீறி தமிழ் திரையுலகத்தில் யாரும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அதை தாண்டி இருக்கக்கூடியவங்களும் வந்து திமுகவோட விருப்பங்களுக்கு செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இந்த 2 பேரை இந்த 2 பேர் பெரிய ஆளுமைகள், அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது நிறையா. அதை தாண்டி இவங்க வந்து நிறையா தேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கலாநிதி மாறன் அண்டு ரெட் ஜெயண்ட், உதயநிதி, இவங்கள மீறிலாம் தமிழ்நாட்டில் பெரிய படங்கள் எதுவும் தயாரிக்கப்படுவதோ, அப்படியே தயாரிக்கப்பட்டாலும் திரை அரங்கத்துக்கு வரதோ அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ப்ளஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த 2 பேர் தவிர ஃபஸ்ட் ஃபேமிலியோட மெம்பர்ஸ் அண்ட் டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களோட ரோல் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் பெரிய கம்பர சூஸ்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வளர்ந்து வரும் ஒரு இளம் கலைஞன் ரஞ்சித், அவர் ஏதோ 2 படம் ரஜினியை வச்சு எடுத்தார். அதை தாண்டி இப்போ ஏதோ ஒரு 10 படம் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அவரோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்களை பகைச்சிக்கிட்டு இப்போ ரெட் ஜெயண்ட்டையோ கலாநிதி மாறனையோ பகைச்சிக்கிட்டு ரஞ்சித்தால் திரைத்துறையில் நீடித்திருக்க முடியாது. இந்த புரிதல், இந்த யதார்த்தம் ரஞ்சித்துக்கும் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இவங்கக்கிட்ட படைபலம், பணபலம், அதிகார பலம், மீடியா பலம், சினிமாவில் பலம் எல்லாம் இருந்தாலும் ஒரு கலைஞன் என்கின்ற முறையில் ரஞ்சித்தை ரொம்ப இவங்க இழிவுபடுத்தினாங்கன்னா அது பூமராங் ஆச்சு எதிராக திரும்பிச்சுன்னா இவங்களுக்கு கஷ்டம். அதனால் இவங்களும் அதை செய்ய விரும்ப மாட்டாங்க. அதனால தான் இவங்க டவுன் ப்ளே பண்ணுறாங்க. அவர் முதல்ல ரஞ்சித் வந்து அவர் எழுப்பிய அந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப நியாயமான கேள்விகள். அதில் ஒரு இடத்துல அவர் வந்து நான் உங்களுக்கு ஓட்டு போட்டவன்ற முறையில் சொல்கிறேன்ற, அது நியாயமான ஒரு பிரஜையின் குரல். அது ஒரு கலைஞனா மட்டும் இல்லை, நான் உனக்கு ஓட்டு போட்டேன், எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணுறேன்றாரு. ஆனால் அந்த ஒரு அறிக்கையோடு அவரோட அரசியல் நின்று போகும் அப்படின்னா எல்லோரும் மறந்துடுவாங்க. உங்களோட பாலிடிக்ஸ் என்னன்றது தான் முக்கியம். நீங்கள் களத்துக்கு வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்க்க வேண்டிய விஷயங்களில் திமுகவை எதிர்த்தும், ஆதரிக்க வேண்டிய விஷயங்களில் ஆதரித்தும் நீங்கள் செயல்பட்டால் தான் தேர்தலில் நிற்க முடியும். ஒற்றை அரசியல் களத்தில் நிற்க முடியும். ஒற்றை இலக்கமாக திமுகவை எனக்கு பிடிக்கலான்ட்டு எவனாவது வந்தானா அவன் காணாமல் போவான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து. அதனால் வந்து ரஞ்சித்தோட அரசியல் என்பது வந்து ரொம்ப அதனுடைய பேராமீட்டர்ஸ், அதனுடைய வரையறைகள் வந்து ரொம்ப ரொம்ப சுருங்கி இருப்பவை. அவரால் ஒரு பரந்துபட்ட அரசியல் களத்திலெல்லாம் போக முடியாது. ஏன்னா அதுக்கான அரசியல் ஆளுமையாக அவரை நான் பார்க்கவில்லை. அவர் தலித் பாலிட்டிக்ஸ் பேசுகிறாரு. தலித் பாலிட்டிக்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் அந்த ஒரு ஐடென்டிட்டியை மட்டும் வச்சுட்டு அவர் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்தார்னா அவர் தோற்றுருவார். ஏன்னா அது ஏற்கனவே திருமா இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், சேக்கு தமிழரசன் இருக்கார், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. அதனால் அவர் வந்து பெரிய அளவில் வந்து ரஞ்சித் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த ஆம்ஸ்ட்ராங்கோட லெகசியை முன்னால் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தாருன்னா அது ஒரு சிறிய மட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த மட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு அவர் எதை பிரதானமாக்கி யாரை தன்னுடைய எதிரியாக்கி அரசியல் பண்ண போகிறார் சார்? ஆனால் ரஞ்சித் தரப்புலேருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை சார். பட் ஸ்டில் நான் கேள்வியே கேட்குறேன். இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட லெகசி இந்த அளவுக்கு இருக்குன்னா ரஞ்சித்துக்கு வந்து ஒரு கலைத்துறையில் ரொம்பவே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபிலிம் மேக்கர் சார். அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ரஞ்சித் அதை நினைச்சாருன்னா இது பண்ணாருன்னா அவரால் அதை பெருசாக கொண்டு போக முடியாதுன்றீங்க? இல்லை, கொண்டு போக முடியாதுன்னு நான் தீர்ப்பு எழுதலை. அது கடினமான பணின்றேன். நீங்கள் வந்து ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. ஒன் காண்ட் ட்ராவல் இன் 2 போட்ஸ்னுவாங்க. எந்த ஒரு மனிதனும் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. ஒன்று திரைத்துறை என்ற படகுல இருக்கணும், இல்லை அரசியல் களம் என்கின்ற அரசியல்ற படகுல இருக்கணும். திரைத்துறையில் அவருக்கு நிறையா ஸ்டேக்ஸ் இருக்குது, நிறையா பாத்தியதை இருக்குது. இப்போ 10 படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு அவர் என்ன ஒரு 40 வயசு இருக்கும் இல்லையா, 40-45 வயசு 40-45 இருக்கும். மேக்ஸிமம் 45 இருக்கும். ஏர்லி 40s இருப்பார் அவர். இன்னும் அவருக்கு குறைஞ்சது ஒரு 30 ஆண்டு காலம் திரைத்துறையிலையும் அரசியல்லையும் ஆயுள் இருக்குது. அப்போ சினிமாவில் வந்து ஒரு நல்ல வாய்ஸ் சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதன்
இன்றைக்கி திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுன்னா அது ரொம்ப கடினமான பணி. முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, எதுவுமே கடினமான பணி. ஏன்னா திமுக கிட்ட இருக்க பண பலம், அதிகார பலம், படைபலம், மீடியா பலம், சினிமா பலம் எந்த கட்சிக்குமே இந்தியாவில் கிடையாது. அப்போ நீங்கள் அவங்கள எதிர்த்து போராடணும் அப்படின்னா வந்து அதுக்கு நிரம்ப நேரத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும், எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும். ப்ளஸ் அரசியல் களத்தில் திமுகவை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு திரைத்துறையில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா அது கஷ்டம். ஏன்னா உங்களை திரைத்துறையில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, திமுக ஆளும் கட்சி, அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்க. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கணும். ரெண்டாவது உங்களோட அரசியல் முதல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் செகண்டரி. திமுகவோட பலம், பலவீனம், அவங்களோட மீடியா பலம், அவங்களோட பண பலம், அதிகார பலம் எல்லாம் ரெண்டாவது. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க? தலித் பாலிடிக்ஸ் தான் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட முக்கியமான கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன? பகுஜன் சமாஜ் ஒரு சின்ன கட்சி, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றி அமைக்கணும். அது நீ வந்து என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற கேள்வி வருது. அப்படி இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதாவது இப்போ இஷ்யூஸ் வரும்போது மட்டும் கருத்து சொல்லிட்டு போகிறீங்கன்னா உங்களை யாருமே சீரியஸ் பிளேயராக எடுத்துக்க மாட்டாங்க. திமுக உங்களை கண்டுக்காது. இப்போதைக்கு திமுகவோட நிலைப்பாடு என்னென்னா, ரஞ்சித்தோட அந்த 7 கேள்விகளுக்கு திமுக கண்டுகொள்ளவே இல்லை. அந்த 7 கேள்விகளை திமுக பொருட்படுத்தலை, திமுக அதுக்கு பதிலே சொல்லலை. ஏன்னா அது மூலமாக ரஞ்சித்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க திமுக விரும்பலை. ரஞ்சித் எங்களுடைய விமர்சகர் என்கின்ற அளவில் கூட அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க திமுக விரும்பலை. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி தெளிவாக இருக்குது, வந்து புரிந்து கொள்ளக்கூடியது. ரஞ்சித் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அவர் திமுகவோட எதிர்ப்பை, திமுகவோட சுய ரூபத்தை தரிசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அதனால் இப்போதைக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பகுஜன் இப்போ வந்து விஜய் வராருன்னா அந்த பாலிடிக்ஸ் எல்லாருக்குமான பாலிடிக்ஸ். சீமான் வராருன்னா தமிழ் தேசியம் பேசுகிற பாலிடிக்ஸ் அது. இவர் பகுஜன் கட்சியிலேருந்து வரும்போது தலித் பாலிடிக்ஸ்ன்றது ஒரு எப்படி சொல்கிறோன்னா அது ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான். அது அதில் ஏற்கனவே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் அவர் ஒன் மோர் பிளேயராக வருவார். அப்படி வந்துட்டாருன்னா இவர் டீல் பண்ணுறது திமுக ஈஸி. அவர் டைரெக்டாக பாலிடிக்ஸ்குள்ளே பிளஞ்சு எடுக்கிறாரு அப்படின்னா ரஞ்சித்தை டீல் பண்ணுறது, ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் தலித் பாலிடிக்ஸ் தான் எடுப்பார், அவரை டீல் பண்ணுறது திமுகவுக்கு ஈஸி. மாறா அவர் டைரக்ட் பாலிடிக்ஸ்க்கு வராமல் இஷ்யூஸில் குரல் கொடுத்துட்டு மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாருன்னா அப்போ திமுகவுக்கு அது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நெருக்கடின்னு சொல்ல மாட்டேன், நியூசன்ஸ் வேல்யூக்கு மேலே நெருக்கடிக்கு கீழே அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார். லைக் வந்து இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை வந்து இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த இழப்பை வந்து தாங்கிக்க முடியாமல் இது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டாண்ட் எடுத்து அவர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதில் வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து வரல. சைமல்டேனியஸாக அவர் வந்து அரசியல் தலைவராகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வேணும்ட்டே ரஞ்சித்தை நோக்கி அது தசை திருப்புறாங்களா சார்? அந்த விஷயத்தை வந்து தசை திருப்பணுன்றதுக்காக ரஞ்சித்தை வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி ரஞ்சித்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? இவருக்கு அரசியல் ஆசை இருக்குது அதனால இப்படி பேசுகிறாருன்னு அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை கொச்சப்படுத்துறாரு. அதாவது திமுக மேலே பலருக்கும் பல விஷயத்தில் கோபம் இருக்குது. திமுக அரசின் மீது, திமுக மீது பலருக்கும் பல விதங்களில் அவரவர்களுக்கே ஒரு விஷயத்தில் கோபம் இருக்குது. அது பொதுநலன் சார்ந்ததுன்றது வந்து ரொம்ப கம்மி. தனிப்பட்ட விருப்ப அடிப்படையில் பலருக்கும் திமுக மீது ஒரு கோபமும் ஒரு பொறாமையும் ஒரு வருத்தமும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்குன்றது உண்மை. அந்த ஆங்கிளில் வந்து சிலர் அவரை வந்து திமுகவுக்கு எதிராக கொம்பு சீவை ட்ரை பண்ணுறாங்கன்றது உண்மை. இதெல்லாம் நேச்சுரல் உங்களுக்கு. ஏன்னா திமுகவுக்கு வந்து 2 விஷயங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து நான் சொன்னேன் இல்லையா, டிஎம்கே இப்போ இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டு, முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர், எதிர்கட்சியே இல்லை. அதை நான் விலாவாரியாக நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பேசணும். ரெண்டாவது வந்து இவங்க வந்து மீடியா அவங்க காலடியில் விழுந்து கிடக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து திராவிட மாடல், சமூக நீதி, திராவிட மண் இப்படிலாம் பேசுகிறதால பலருக்கும் இவங்க மேலே ஒரு கோபம் வருது. ஏன்னா இவங்க வந்து குஜராத் மாடல்னு மோடி சொல்லும்போது எப்படி ஒரு கோபம் வந்ததோ அந்த மாதிரி திராவிட மாடல்னு கோபம் வருது. அது எதனால் வருதுன்னா, எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற நல்லது கெட்டது தான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. ஆனால் நாங்கள் தான் இந்தியாவில் பெஸ்ட்டு கவர்மெண்ட்டு, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்கள் ஸ்கீமை தான் இந்தியாவுக்கு உள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் காப்பி அடிக்கிறாங்க. ஸ்பெயினில் எங்கள் திட்டத்தை பார்த்து தான் காலை உணவு திட்டம் போட்டாங்க. இங்கிலாந்து பிரதமராக இப்போ கேர்மர் ஜெயிச்சது எங்களோட மதிய உணவு திட்டத்தை பார்த்து. எங்களோட கொள்கைகளை, எங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை வெற்றி பெற்ற இங்கிலாந்து பிரதமர் அவரோட தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாருன்ற அளவுக்கு அபத்தமான
பேச்சுக்களெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாகவே வந்து நாங்கள் தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு கவர்மெண்ட்டுன்னு தனக்கு தானே மாலை போட்டுக்கிற அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு பல பேருக்கும் அது இவங்க மேலே பலருக்கும் ஒரு வெறுப்பை உண்டாக்கியிருக்குது. அது எதனாலனா மறுபடியும் சொல்கிறேன், எல்லா மாநிலத்திலும் நடக்கிற நல்லது கெட்டதான் இங்கே நடக்குது. அவங்கெல்லாம் யாரும் தம்பட்டை அடிச்சுக்கல. எங்கள் தமிழ்நாட்டிலே கலைஞர் வந்து இப்படி பேசுனது கிடையாது இல்லைங்க. திராவிட மாடல்னு கலைஞர் வாயிலேருந்து வந்திருக்கா? ஒன்றியன்ற வார்த்தை கலைஞர் வாயிலேருந்து வந்திருக்கா? மத்திய அரசுன்னு சொல்லுவார், பாரத பேரரசுன்னுவார், நடுவண் அரசுன்னுவார். அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த திமுக அரசுக்கு. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து சமூக நீதி, திராவிட மண் இப்படிலாம் பேசும்போது வந்து ஒரு வெறுப்பு வருது. என்னது இது? நான் எல்லா மறுபடியும் சொல்கிறேன், நடைமுறையில் வாழ்க்கை அவன் ஆட்சிக்கு வந்தாலும் மாறப்போகிறதில்ல. தாசில்தார் ஆஃபீஸுக்கோ, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கே போனாலும் கொடுக்குறத கொடுத்தா தான் வேலை நடக்க போகுது இல்லையா? எங்கே ஒழுங்காக உங்களுக்கு வந்து மக்கள் அரசுன்றது எங்கே இருக்குது? பெரிய அளவில் நீ பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்கன்னா போதும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டே ஒன்லேருந்து கடந்த 3 வருஷத்துக்கு மேலே இவங்க பேசின இந்த பேச்சுக்களால் மக்களுக்கு இவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. அது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வெளிப்படுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிற, இந்தியா பூரா எல்லா மாநில அரசுகளையும் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. எல்லாரையும் விட தமிழ்நாடு ஒன்றும் உயர்ந்த மாநிலமோ அல்லது மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு கீழான மாநிலமோ கிடையாது. பேரளவில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம். அதாவது நித்தி ஆயோக் ஸ்கீம் படியே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு ஸ்டேட்டு, ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேட், முற்போக்கான மாநிலம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிராலாம். அது இந்த கவர்மெண்ட்டால் வரல, காலகாலமாக வந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட் முதல்ல 15 வருஷம் போட்ட அடித்தளம் தொழில் புரட்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு. அதுக்கு பிறகு 67 திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு கொண்டு வரப்பட்ட அண்ணா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து, எடப்பாடி காலத்துலேருந்து, இப்போ ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஏதோ இந்த 3 வருஷம் வந்த பிறகு தான் இது சமூக நீதி மண்ணாக மாறிச்சுன்ற மாதிரியான தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெறுப்பு வந்து மக்களுக்கு இருக்குது. அதுதான் வந்து இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது, ஏன்னா அது ஒரு அப்பட்டமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பகலில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை பொதுவெளியில் சாயங்காலம் 6 மணிக்கு போட்டு வெட்டி போட்டு எஸ்கேப் போகிறான்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தான் செய்வாங்க. அங்கே தான் வந்து இவங்களோட பிரச்சனை வருது. ஆகவே இந்த பிரச்சனையை வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும். ரஞ்சித்தால் வந்து திரைத்துறையில் சாதித்த அளவுக்கு கூட அரசியலில் வந்தார்னா அவரால் சாதிப்பது என்பதெல்லாம் முடியாத காரியம். அவருக்கு பதில் சொல்கிறது மூலம் அவரை பொதுவெளியில் பெரிய மனிதர் என்று ஆக்காவிட்டாலும் ஒரு முக்கியமான நபராக மாற்றுவதற்கு திமுக விரும்பவில்லை. அதனால தான் அவர் கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை. அது அப்படியே அவங்க கடந்து போகிறாங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே திருமாவளவன், செல்வ பெருந்தகை, ரஞ்சித் மாதிரி ஆட்கள் இப்போ இவங்க மத்தியில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தலித் அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் இவங்கனால கொண்டு வரணும்னு இவங்க நினைக்கிறாங்களா? இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க நினைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது, கொண்டு வர முடியாது. அது அந்த ஸ்பேஸ் லிமிட்டட் ஸ்பேஸ் தான். தலித் பாலிடிக்ஸாக மட்டும் அது இருந்ததுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தலித் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க திமுக கூட்டணியில் இருந்து மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸோட சேர்ந்தால் தான் அவங்களால 4 சீட்டாக ஜெயிக்க முடியும். தனியாக போய் நின்னாங்கன்னா 1 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எல்லோரும் அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், தலித் பாலிடிக்ஸ் இங்கே ஏற்கனவே வந்து அந்த ஒரு லிமிட்டட் ஸ்கோப்புக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் அந்த ஸ்பேஸ். அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. பிரதான கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்னொன்று, ரஞ்சித்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிழை என்னன்னு கேட்டிங்கன்னா கருத்து பிழை. அவர் ஏற்கனவே இங்கே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், தலித் பாலிடிக்ஸ் பேசும்போது மற்ற கட்சிகள் யாரையும் சேர்த்துக்கூடாது. ஒரு தலித்தோட வலி ஒரு தலித்துக்கு தான் தெரியும். இந்த தலித் எமான்சிபேஷன்றது வந்து தலித்துகளால் மட்டும்தான் முடியும், மற்ற கட்சிகளுக்கு அது புரியாது, அவங்கள சேர்த்துக்கக்கூடாது அப்படின்ற சொல்கிறாரு. அது ரொம்ப தவறான பார்வை, மிக மிக தவறான பார்வை. இப்போ அவர் என்ன சொல்கிறார், பொது குளத்தில் தண்ணீர் எடுக்கிறத தலித்துகள் வந்து தடுக்கப்படுகிறார்கள்னா அதை வந்து தலித்துகள் மட்டும்தான் ஏற்று போராடணும் அந்த ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக. அந்த ஆதிக்க சாதிகளில் உள்ள முற்போக்கு சக்திகள் பல கட்சிகள்லையும் இருக்கவங்க, கட்சிகளில் இருக்காதவங்க தலித்துகளோடு சேர்ந்து போராட வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கக்கூடாதுன்றார். இதெல்லாம் எவ்வளோ அபத்தமான கருத்து. தலித் எமான்சிபேஷன், தலித் விடுதலைக்கு தலித்துகள் மட்டும்தான் போராடணும். மற்ற சாதிக்காரர்கள், உயர் சாதிக்காரர்கள், ஆதிக்க சாதிக்காரர்கள் மனமோ வந்தாலோ அல்லது கட்சிகளிலிருந்து, இப்போ உதாரணத்துக்கு சிபிஎம் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எதிர்ப்பு முன்னணின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. தமிழ்நாட்டிலேயே தீண்டாமை எதிர்ப்பு முன்னணின்னு ஒன்று வச்சு களத்தில் இறங்கி தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம் தான். அவங்களெல்லாம் கூட சேர்த்துக்க கூடாதுன்றார் இவர். இது எவ்வளவு தவறான வார்த்தை. ஆகவே இந்த தலித் இஷ்யூவில் ரஞ்சித்தோட புரிதல் வந்து ரொம்ப பாமரத்தனமானது. அவரால் ஒரு லெவலுக்கு மேலே வளர முடியாது. ஏன்னா அவருடைய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சிறுபிள்ளைத்தனமானதாகவும் குறுகிய பார்வை கொண்டதாகவும் இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, யாருன்னு மறந்துடுச்சு எனக்கு.
அந்த நிகழ்ச்சியில் பேசின ரஞ்சித் வந்து தலித் போராட்டங்கள், தலித் மக்கள் விடுதலைக்கான போராட்டங்களில் தலித் மக்கள் மட்டுமே தான் கையில் எடுக்கணும், தேசிய கட்சிகளோட கூட்டணி சேரக்கூடாது, இப்படிலாம் அவர் பேசுகிறாரு. அது எப்படி உங்களுக்கு முடியும்? தலித் மக்களின் விடுதலையை இந்த தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய மற்ற எல்லா சாதிக்காரர்களுடனும் கைகோர்த்து கொண்டு தான் நீ ஜெயிக்க முடியும். நீ மட்டுமே தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. இந்த புரிதலே முதல்ல ரஞ்சித்துக்கு இல்லை சார். ஆனால் அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு இல்லை. ஒரு நேரம் பேசிட்டு போனால் கோவத்தின் வெளிப்பாடுங்க. இப்போ ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்டில் வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அன்னைக்கு வந்து அரசை விமர்சித்து அன்றைக்கி ஒரு நாள் பேசுகிறாங்கன்னா அது கோவத்தின் வெளிப்பாடு. அதுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் இவர். தலித் மக்களுக்கான விடுதலையில் தலித் மக்கள் மட்டுமே இடம் பெறணும், மற்றவங்களோட கை கோத்துக்கக்கூடாது, அவங்களா வந்தால் கூட கை கோத்துக்கூடாது, பெரிய கட்சிகள் யாரோடையும் சேரக்கூடாதுன்றாரு, எல்லாருமே தலித்துக்கு எதிரானவர்கள்ன்றாரு. இந்த நிலைப்பாடு, இந்த புரிதலே ரொம்ப ரொம்ப தவறானது. அதனால தான் சொன்னேன், சினிமாவில் சாதித்த அளவுக்கு கூட அவர் ஒன்றும் பெருசாக சினிமாவில் சாதிச்சது எனக்கு தெரியல. அவர் ஒரு வளர்ந்து வரும் கலைஞனாக தான் நான் பார்க்குறேன். நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒன்றும் சாதிக்கலைங்க. நீங்கள் வந்து இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவர். வந்து என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். நான் மேபி ரைட் மேபி ராங், அவங்கவுங்களுக்கு அவங்க கருத்து சொல்கிறதுக்கான உரிமை உண்டு. நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடல யாரையும். திரைத்துறையில் ஒரு வெற்றிகரமான இயக்குனர்களில் ஒருத்தர் ரஞ்சித்ன்றது எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் பெரிய அளவில் நீங்கள் கொண்டாடுற அளவுக்கு அவர் சாதிச்சாருன்னா இது வரைக்கும் சாதிக்கலை, நாளைக்கு சாதிக்கலாம், நான் மறுக்கலை. ஆனால் அந்த அளவுக்கு கூட அவரால் அரசியலில் சாதிக்க முடியுமானா அது ரொம்ப ரொம்ப கடினமான கேள்வி. ஏன் சொல்கிறேன்னா, தலித் மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவருடைய புரிதல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க விடுதலைக்காக, தலித் விடுதலைக்கு தலித் மக்கள் மட்டுமே போராடணும், பிரதான கட்சிகள் கூட கூட்டணி சேரக்கூடாது என்ற பார்வை மிக 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 தவறான குறுகிய நலன் கொண்ட பார்வை. அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி பதில் சொல்லி அவரை வந்து இன்னும் ஒருபடி மேலே அரசியலில் அல்லது அவருடைய தளத்தில் அவருடைய வளர்ச்சி வருவதை திமுக விரும்பவில்லை. அதனால் ரொம்ப ஐ திங்க் அவங்க ஆங்கிளில் அது ரொம்ப சரியான ஸ்ட்ராட்டஜி. அவங்க ரஞ்சித்துக்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிருக்காங்க ஒரு பெரிய கட்சின்ற முறையில். நான் சொல்கிறேன், இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன். திரைத்துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வேர்கள் இருக்கு இல்லையா, ரூட்ஸ். அவர் ஒரு வளர்ந்து வரும் கலைஞர், சாதிச்சிருக்காரு, நான் மறுக்கலை. இன்னும் சாதிக்கிறதுக்கு நிறையா அவருக்கு இருக்குது. அரசியலில் அவர் நுழைஞ்சாருன்னா திரைத்துறையில் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும். அப்போ திரைத்துறையை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர வேண்டியிருக்கும். அப்போ அதையும் விட்டு இதையும் விட்டு தெருவில் தான் நிற்கணும். அதனால் வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் திரைத்துறையில் சாதிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்தாருன்னா ஓகே. இன்றைக்கி அவருடைய இதை புரிஞ்சுக்கோங்க, திரைத்துறையில் இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேச்சர், அந்த ஆளுமை என்பது அரசியலில் அக்ரஸிவாக பாலிடிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு திரைத்துறையில் வலிமையான அந்த ஒரு ஆளுமை கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்தார்னா ஃபுல் டைம் பாலிட்டிஷனாக வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுறாரு அப்படின்னா அதற்கான விலையை சினிமா துறையில் அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது அது அவரால் இப்போதைக்கு முடியாதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஓகேங்க சார். சார், ரொம்ப முக்கியமான இஷ்யூ எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. சார், ஒரே ஒரு கொஷின் மட்டும் வாங்கிக்கிறேங்க சார். அந்த ஏடிஎம்கேவோடது ஜெயக்குமார் பேசுகிற ஹெட்லைன்ஸாக வந்திருக்கு.